ஹை கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் தான். இந்த கேம் ஒரு சூப்பரான கேம், நல்லாவும் இருக்கும். அதனால் இந்த பார்க்கோர் கேம் விளையாட போகிறோம். இது ஒரு வகையான பார்க்கோர் கேம். வாங்க இந்த கேம் பிளேக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். லைக் பண்ணிட்டீங்களா? வாங்க கேம் பிளேக்குள்ளே போவோம். அடுத்து இது என்ன டைப்பான கேம்னா, நம்ம ஒரு ஜெயிலில் மாட்டிக்குவோம். அந்த ஜெயிலேருந்து பார்க்கோர் பண்ணி வெளியே போகணும். அதான் இந்த கேமோட ஃபுல் கதை. பார்த்தீங்களா, என் மண்டு நல்லா இருக்கா? சூப்பராக கஷ்டப்பட்டு கஸ்டமைஸ் பண்ணி. அடுத்து ஆமாம், இங்கே பாருங்களேன், இதில் விளாட நல்லாயிருக்கு. விளாடுமா? என் பேரை போடலான்றீங்க, என்னன்றீங்க? ஆனால் ஸ்பேஸ் குட்டியாக இருக்குது, என்ன பண்ணுவோம்? சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? சொல்லுங்கள், என்ன பண்ணுவோம்? அப்புறம் லைக் போட்டிங்களா? லைக் போட்டு பார்க்கணும். அடுத்து கிளம்புவோமா? ஆமாம், கிளம்பிடுவோம். எதுக்கு வீணா என்ன போக முடியல? காயினை கலெக்ட் பண்ணிட்டு போவோம். காயின் எதுக்கு யூஸ் கீழே தெரியுது பார்த்தீங்களா? கிஃப்ட்டு எப்படி கலெக்ட் பண்ணேன்னு கூட தெரில. ஆனால் காயின் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு இப்படி போய் நின்றோம்னா கலெக்ட் ஆகிக்குது ஆட்டோமேட்டிக்காக. இங்கே கொஞ்சம் இருக்குது, அடுத்து இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இப்படி எடுத்துகிட்டு. ஆமாம், அடுத்து என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள், போடுறேன். போகணும் போகணும். அடுத்து இது ஒரு நான் ஏற்கனவே இந்த கேம் விளாண்டு முடிச்சிருக்கேன். ஆனால் ரியல் வெர்ஷன் முடிச்சிருக்கேன். இந்த வருஷன் நான் முடித்ததில்லை. ஆனால் இந்த கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக விட்டுருப்பாங்க போல். அது சொன்னேனே. ஆனால் நான் ஒரு பெரிய பார்க்குலர் பிளேயரு, அது வேறு விஷயம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் அதை ஒன் டேக்கில் முடிக்கிறேன். தள்ளி விட்டாங்க கைஸ், நான் அவளுகளை தள்ளி தான் விட்டாங்க. ஊற்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், வேணால் பாஸ் பண்ணி கூட பாருங்கள். தள்ளி விட்டாங்க. இப்போ வாங்க வேகமாக போயிடலாம். ஐயா கிஃப்ட்டு. ஆமாம், இப்படி தான் கிஃப்ட் எடுக்கணும் போல். அங்கங்கே தனியாக வச்சுருப்பாங்க போல். போய் கிஃப்ட் எடுக்கணும். நான் என்ன யூஸ் தெரியல. அடுத்து இப்போ நான் வேணுக்குனே தெரியாமல் தானே வச்சுருப்பீங்க. ஆனால் நான் வேணும்னு தான் இருந்தேன். ஏன்னா இங்கிட்டேருந்து ஜப்புறது கஷ்டம். அதான் கீழே ஜம்ப் பண்ணிடலாம்ல. அடுத்து இதை அப்படி அமைக்க போகணுமா? கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு எல்லாம் முடிச்சிடுவேன். முடித்தா லைக் பண்ணணும். முடிச்சிட்டேன். லைக்கு பண்ணிடுங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக. அதை முதல்ல பண்ணாமல் பார்க்கக்கூடாது. ஓ, இவன்ட்டு தான் தப்பிக்கணுமா? ஐயோ, இன்னும் துரத்துறியா? ஓ என்ன? ஓ அப்படி. ஓ இந்த மாதிரியா? இப்போ பாருங்கள் சார், அந்த மூலையில் இருக்கானா அம்மிக்கிட்டு இப்படி ஓடு. பிடிச்சிருக்கேன், அப்புறம் எப்படி நான் ஓடுவேன்? எப்படி பிடிச்சிருக்கேன், அப்புறம் எப்படி நான் தப்பிச்சு ஓடுறது? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓ, ஒரு வாட்டி அமுக்கணும், அடுத்த வாட்டி ஓடிடணும். அதாவது தெரியாமல் பார்த்தீங்களா? ஓ, இங்கேருந்து தான் சில பேர் விட்றாங்க பாருங்க. முன்னாடி புதுசாக தான் தள்ளி விட்டுச்சுருந்தேன். இப்போ நான் தள்ளி விடுவேன் எப்படியாவது கஷ்டப்பட்டு. வெயிட் பண்ணி பாருங்கள், என் ஞாபகம் இருக்கிறது தான் தள்ளி விட்டுச்சு. காயின் எவ்வளோ காயின்? இவ்வளோ நேரம் 45 தான் கலெக்ட் பண்ணியிருக்கேனா? டக்குன்னு உள்ள மாட்டிக்கிட்டேன். ஓகே. இப்போ டக்குன்னு போகணும். அடுத்து கைஸ் ஒரு எடிட் ஆப் யூஸ் பண்ணுறேன். அந்த ஆப் இன்னும் உள்ளே போயிடுச்சு. எனக்கு எந்த வழின்னு தெரியும், உங்களுக்கு சும்மா காட்டு அதில் என்னென்ன இருக்குன்னு. இது இப்படி இருக்கும். அடுத்தது நான் ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்க என்ன இருக்குன்னு. அடுத்து இதில் தான் உள்ளே போகணும். இதை திறந்து உள்ளே போகணும். இதுதான் வழி. ஆனால் இங்கேருந்து தெரிஞ்சு தூக்கிட்டு போயிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு தூக்கிட்டு போய் எங்கே வச்சாலும் தெரிஞ்சிருக்குமே. ஒருவேளை லாவாக இருக்குது சொன்னேன். நான் தள்ளி விட்டேன். தள்ளி விட்டேன்னா பார்த்தீங்களா? என்னை தள்ளி விட்டது. இப்போ நான் தள்ளி விட்டேன். எப்படி? சூப்பரா கேட்டா மாசா? ஓய் இப்போ பாருங்கள், டக்குன்னு போய் இது எவ்வளோ பெரிய கேம்னு எனக்கு தெரியும். ஆனால் அதில் எத்தனை பாஸ் மொத்தம்? ஒரு பாஸ் நம்மளால் தோக்கடிக்க முடியாது. மித்த 2 பாஸ் நம்ம தோக்கடிச்சு தானே போகணும். ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு தெரியும். இதை பார்க்க மாட்டாங்க எவனும். பார்த்தா சில பேர் பார்ப்பாங்க, அதுவும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் கன்ஃபார்ம். அடுத்து எங்கள் அம்மா பார்ப்பாங்க, அவ்வளோதான். எங்கள் அம்மாவும் இவ்வளோ நாளெலாம் பார்க்க மாட்டாங்க. பார்த்தா என்ன ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவ்வளோதான். அப்புறம் இந்த இடம் எதுக்கு நின்றேன்னு தெரியுமா? இவ்வளோ கஷ்டப்படுறது. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், அது முக்கியமான ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் பண்ணிவிடுவோம். லைக், சப்ஸ்கிரைப் மெயின். ஷேரை கூட அப்புறம் பண்ணிக்குவோம். ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள், அது போதும்.
நான் செக் பண்ணி பார்த்தாலும் வராதுல்ல. நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். வெயிட் ஏம்மா நான் சொன்னேன். ஓ 4 பாஸில் மறந்து போயிட்டேன். அதில் 2 பாஸ்ட்டு நம்மளால் கொல்ல முடியாது. மிச்சம் 2 பாஸை கொல்லணும். இப்போ ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ நான் அப்படியே ஓடிடுவேன்ல. அடுத்து கைஸ் இதோட ஹார்ட் மோட் இருக்குது, நார்மல் மோட் இருக்குது, ஹார்ட் மோட் இருக்குது. அவங்களுக்கு நார்மல் மோடில் விளாண்டு காமிக்கணும். நார்மல் மோடு ஹார்ட் மோடு நார்மல் மோடில் விளாண்டு காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிங்க. நார்மல் மோடில் ஆடுறேன். இல்லை உங்களுக்கு இந்த கேம் ஓரளவு தான் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அடுத்து நான் ஹைட் அண்ட் சீக்னு ஒரு கேம் இருக்கும். அந்த கேமுக்கு கூட நான் போடுறேன். சொன்னுங்க நான் போடுறேன். அதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் முக்கியமான விஷயம். லிஃப்ட்டில் போகணும். இதே ஞாபகம் இருக்குது. நமக்கு நம்மளோட ஜூஸ் வரும். அடுத்து நமக்கு ஃப்ளாஷ் பவர் கிடைக்கும். அதாவது எனக்கு ஒரு டவுட்டு கைஸ். இப்போ இந்த மண்டையை வச்சுக்கிட்டு இவன் குடிக்கிறான். இதுக்கு ஓட்டை இருக்குது. ஆனால் சிந்தாது கொஞ்சம் கூட சிந்தாமல் எடுத்து குடித்தான். சரி விடுங்க, முட்டாய் மாதிரி இருக்கும் போல். இது நான் போயிருக்கேன் ஏற்கனவே பார்த்தியா. சொல்கிறதுக்குள்ள நான் என்ன சொல்ல வந்தேன்னாங்க, ஒரு ப்ளோ பிளேயர் இதில் ஃபஸ்ட் ட்ரையில் முடிச்சிடுவேன்னு சொல்ல வந்தேன். இதுலேயும் முடிக்க முடியும். இந்த வாட்டி முடிச்சிடுவேன் பாருங்க. நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமா ரோப்ளாக்ஸில். இப்படிப்பட்ட ப்ரோ பிளேயர் என்னெல்லாம் அவ்வளோதான். எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னா இந்த ட்ரையில் நான் போகணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஐயா போயிடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆஹா நான் அதனே தெரில. டக்குன்னு அடுத்து என்னது சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க கைஸ். சர்ப்ரைஸ் முக்கியம். சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. ஃபைண்ட் எ லேடர் லேடர் சாரி லேடரு எங்கே இருக்கும்? இங்கே இருக்குமா? அப்போக்கும் வேறு மாதிரி இருக்குது கைஸ். அப்போ ஒரு ரூமாக கொடுத்தா அந்த ரூமுக்குள்ளே இருக்குன்னு வாங்க. இப்போ காணாமே. அந்த ஸ்டோர் ரூம்னு எழுதியிருக்கும். இங்கே இருக்கு பாருங்க ஸ்டோர் ரூம். அமுக்கு. ஓஹோ நான் கூட லாக் ஆகிருக்கும், போக முடியாது. இங்கே ஒரு கிஃப்ட் இருக்குது பாருங்க. இந்த லேடரில் ஏறி போகணும். இந்த லேடர் எல்லாமே இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுறியான். அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த லேடரை தாண்டி ஜம்ப் பண்ணியான். ஒன்றா பார்த்தீங்களா? லேடரை தாண்டி ஜம்ப் பண்ணியான். அடுத்து லேடர் எனக்கு எதுக்கு லேடர்? இங்கே கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக இப்படி எடுத்து பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த ஒரு செகண்ட் இப்படி பின்னாடி வந்து முன்னாடி போயிட்டு அடுத்து திரும்பி இப்படி திருப்பி இன்னும் அச்சமில்ல. கொஞ்சம் இதாக தான் வச்சிருக்கே. ஆனால் எப்படி இருக்குது? இப்படி இருக்குமா? அந்த ரியல் கேமில் அந்த படிக்கட்டு மாதிரி இருக்காது. இப்படி வெறும் ஏணி தான் இருக்கும். நம்மளா தவி குதிச்சு ஏறிப்போம். இது எனக்கு ஞாபகம் இருக்குது. இது அப்படியே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபேன் தள்ளும். அப்படியே நம்ம அப்படியே முன்னோக்கி ஓடணும். ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஓகே. இந்த மாதிரி இடத்துல ஜம்ப் பண்ணணும். அவ்வளோதான், ஈஸியாக போயிடலாம். அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம், சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த இடம் இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் இந்த இடம் மட்டும் தான் விளையாட வரவே இல்லை அப்போ இருந்து இப்போ வரைக்கும். டக்குன்னு போகணும். ஜமுக் இந்த வாட்டி நான் விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். மாறு இருக்குது நீங்கள் கை விளையாண்டு ஒரு பழையிட்டேன்னு வச்சுக்கேன். ஏன்னா நான் ஒரு எத்தனை வருஷத்துக்கும் முன்னாடி விளையாண்டது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டுருப்பேன் ரோப்ளாக்ஸ். அடுத்து இப்போ தான் வரேன். அடுத்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ என்ன ஆயிடுச்சு, சவுண்டு எப்படி தெரியுமா கேட்கும்? இப்படி தான் கேட்கும். இப்படி கேட்கும்போது என்ன புரியும்? அதான் திரும்பி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு வந்துட்டேன். இந்த வாட்டி அப்படி கேட்டு வந்துச்சுன்னா கடுப்பாயிடுவேன் நான். அடுத்து இன்ட்ரோ நல்லா இருந்துச்சா சொல்லுங்கள். ஸ்டைல் அல்ல. அடுத்து இப்படி போய் அப்படி ஒரு ஜம்ப்பு போட்டுட்டு அப்படி ஏறி ஏறி இப்படி போய் அப்படியே காயின் எடுத்துட்டு அப்படியே போகணும். அடுத்து போன வாட்டி நான் ஒரு மியூசிக் போட்டிருப்பேன். மியூசிக் போட்டே அது நல்லாயிருக்கும், கேட்குறீங்களா? மியூசிக் நல்லா இருந்துச்சா?
ஒரு வழியா வந்துட்டோம். அடுத்து இங்கேருந்து இந்த இடம் நான் ஒரு ஹோஸ் பைப்பு திருவணும். நான் சொன்னேன்னா போய் இங்கே சுற்றிட்டோம்னா அங்கே போயிடும் எனக்கு தெரியும். ஏன்னா நான்லாம் இதுக்கு முன்னாடி வெறித்தனமாக விளாண்டேன். ஆனால் போன வாட்டி ரியல் கேமில் எப்படி இருக்காது. நான் அப்போ வரும்போது சுத்த வித்தியாசமாக இருக்கும். சொன்னேன்னா இப்போ கீழே அப்படியே ஷார்ட்கட்டில் போயிடலாம். ஆனால் அப்போ இருக்கும்போது இப்படி இருக்காது. அங்கே போயிட்டு தான் இங்கே போக முடியும். பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட். ஆனால் இதில் ஷார்ட்கட்டாக இருக்குது. ஷார்ட்கட் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ நான் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். போயிடுவேன்னு சொல்ல வந்தால் இப்போ அப்படியே போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ பாருங்க guys, இந்த ட்ரெயிலை பண்ண லைக் பண்ணணும். போயிட்டேன். லைக் பண்ணணும். இப்போ லைக் பண்ணணும். அடுத்து யாரெல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். அன்றைக்கி தான் பார்ப்பாங்க. அதில் ஒரு தெரிக்கான் குட்டையாக இருப்பான். குட்டையாக இருப்பான், ரொம்ப குட்டையாக இருப்பான். அவன் பேர் சொல்லாமா பார்ப்போம். அவன் சொல்கிறான்ட்டு வெயிட் பண்ணுவோம். அவன் இந்த வீடியோ பார்க்கும்போது ஷாக் ஆகிடுவான். என்னதான்டா சொன்னேன், எதுக்குடா சொன்னேன்னு. இப்போ பாருங்க, இந்த வீடியோ இப்போ அப்லோடு பண்ணிட்டு அவன்கிட்ட இதுவும் பண்ணும். அடுத்து இந்த சேனல் மீனிங் தெரியுமா? பேர் மீனிங் மிஸ்டர் எல்ஜினா லெஜண்ட் கேமிங். மிஸ்டர் லெஜண்ட் கேமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஜண்ட் கேமிங். அடுத்து அனிமையெல்லாம் பார்ப்பீங்களா? என்ன விழுந்துட்டேனா? பேசிக்கிட்டே ஒரு ஃபுல்லில் போகலான்னு பார்த்தா விழுந்துட்டேன். இத்தனை வாட்டி பேர் அதே இடத்துல விழுகிறோமே. இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டு ஓரத்தில் போய் ஜம்ப் பண்ணோம்னா போயிடலாம். இப்போ பார்க்குறீங்களா? இப்போ அந்த ஒரே ட்ரெயிலில் இந்த ட்ரெயிலில் நான் போயிட்டால் எனக்கு லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஓகே, பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும், பண்ணியே ஆகணும். பண்ணணும். இது என்ன காற்று ஊதுறாங்க. அடுத்து என்ன கேம்? ரோப்ளாக்ஸே போடுவோமா இல்லை வேறு கேம் போடுவோமா? இல்லை மல்டிப்ளேயர் என் ஃப்ரெண்ட்ஸு கூட விளாண்டு போடலாமான்னு சொல்லுங்கள். அந்த குட்டையாக ஒருத்தர் இருப்பான், அவன் கூட விளாட்லாமான்னு சொல்லுங்கள், விளாடுவோம். அடுத்த ஒருத்தர் உள்ளே இருப்பான். அடுத்த ஒருத்தர் இந்த மாதிரியே குண்டாக இருப்பான். அடுத்த ஒருத்தர் மீடியமாக இருப்பான். இவங்க கூடலாம் மீடியமாக இருக்கிறவங்க வரது கஷ்டம். என்ன தூக்கி போடுறாங்க கைஸ். இங்கே பச்சை கலரில் சைடில் இருக்குது பாருங்கள், இதுதான் இருக்கும் இந்த கன்று. ஓடு, கன்று கிடச்சிச்சு. கன்று கிடச்சா இந்த இதுதான் இந்த டார்கெட்டா? அடிச்சிட்டேன், பேன் வச்சு அடித்தேன். மேலே பாருங்கள், ஹெல்த் பார் இருக்குது. ஒரு வாட்டி கூட இந்த இவன்கிட்ட சாகாமல் நான் ஜெயிச்சு காட்டவா பாருங்கள். ஏன்னா ஈஸி மோடு அப்படி தான், ஈஸியாக சுற்றுவான். இப்போ பாருங்கள், நான் கடைசி அடி எங்கே அடிக்க போகிறேன்னு அடித்தேன் பார்த்தீங்களா? கடைசி அடி நான் நினச்ச இடத்துல அடித்தேன். அது வேணுக்குன்னே தான் அங்கே அடிச்சு. அப்புறம் மண்டையில் அடிச்சிட்டால, அப்போ உங்களுக்கு வேணாமா இது? எனக்கு ஜம்ப் பண்ணணுன்னு எனக்கே தெரியும், அதனால் ஜம்ப் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் ஆமாம், ஒரு இடத்துல மட்டும் தாண்டினோம்னா வின்னு. இந்த எக்ஸிட்டு இங்கே மேலே போனால் எக்ஸிட் இருக்கும். அந்த எக்ஸிட்டை தாண்டி போனோம்னா ஒரு இடம் இருக்கும். எதுக்கு பாருங்கள். அதை என்னதுன்னா, அதுக்கு இந்த கன்று தேவைப்படும். எங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். இப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன இடம்னு. கன் இல்லாமல் அந்த இடத்துல கிராஸ் பண்ணவே முடியாது. பார்க்குறீங்களா? இந்த இடத்த தாண்ட பிறகு இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட், இந்த வழி இருக்குது, அதை காட்டு. இப்படி போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போயிடலாம். எந்த லெசனில் அடி வாங்கிடுது. அதே நீங்கள் இப்படி போகணுன்னு நினச்சிங்கன்னா இப்படி அடி வாங்கிடுவீங்க. பாருங்கள், நான் அதை ஓரத்துலேயே போய் காமிக்கிறேன். நான் உறுதியாக இருப்பேன். ஏன்னா இந்த கேமை நான் 10-15 வாட்டிக்கு மேலே முடிச்சிருக்கேன். ஆமாம், அதனால தான் இவ்வளோ ஈஸியாக போகிறேன் எல்லாத்துலேயும். அடுத்து சில இடத்த எனக்கு அப்படியே அச்சச்சு மாதிரி ஞாபகம் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு பலகையை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? ஜஸ்ட்டில் போனாலும் நம்ம போயிடுவோம். நான் சொன்னதான். தண்ணி மட்டும் குடிச்சானே. தண்ணி குடிச்சாச்சு. இப்போ பாருங்க, அப்படியே கடன்னு போகணும். சொன்னா அப்படியே ஒரு பலகை போட்டு போகணுன்னு. இதில் ஏறினோம்னா அங்கே 2 பலகை இருக்கும், 3 பலகை இருக்கும். சொன்னேன்னா என்ன பலகை தான் மெட்டரில் இருக்குது. ஆனால் உண்மையான கேமில் பலகை கொடுத்துருப்பாங்க. நான் அந்த கேம்லாம் நிறையா வாட்டி முடிச்சிருக்கேன் கைஸ். இங்கே அங்கே பக்கத்தில் என்னடா
அங்கே ரீசெட் பட்டன்லாம் இருக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ டக்குன்னு போய் எடுத்து வச்சு டக்குன்னு போகணும். சொன்னனா இப்போ பாருங்க கைஸ், அடுத்து லைக் பண்ணிட்டீங்களா? முக்கியமான விஷயம், லைக்கு பண்ணிடுங்க. அவ்வளோதான். லைக் பண்ணலன்னா அவ்வளோதான். நான் சொன்னேன்னா கண்ணு தேவைப்படுன்னு ஒரு ரோபோட் இவன் கையிலேயே சுடுறோம். இவன் கையில் சுட்டால் தான் எழுத்து போகும். ஆமாம், இங்கே நின்று சுட்டா போகுமா தெரிலையே. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். போக மாட்டேங்குது கைஸ். இங்கேருந்து சுட்டால் ஒன்றும் போக மாட்டேங்குது. பழத்தை வச்சடிச்சுமா அவ்வளோ நேரம். இதையும் நான் நோட் பண்ணாமல் இருக்கேன் கைஸ். பழத்தை வச்சு ரோபோட்டு தோக்கடிடும். யாருக்கிட்ட பழத்தை வச்சு நாங்களே ரோபோட்டை தோக்கடிப்போம்டா. எங்ககிட்டேவா பாருங்க, பழம் சுடுங்க. டக்கு இவன் புல்லட்லாம் வச்சு சுடுவான். இப்போ சுட்டுருப்பியான்னு நினைக்கிறேன். இப்போ சுடுவியா? ஜம்ப் பண்ணலாம், ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகலாம். இந்தமாதிரி எஸ்கேப் ஆகலாம். இப்போ 2 கையை தோக்கடிச்சிட்டா போகும். அவ்வளோதான். 2 கையை தோக்கடிச்சா போகணும். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையை தோக்கடிச்சிட்டா. பாருங்க, ஹெல்த் பார் கீழே கை மட்டும்தான் ஹெல்த் பாரில் காமிக்கும். அவ்வளோதான். போச்சா அவ்வளோதான், மொத்தம் பிளாஸ்ட் ஆயிடும். எதுக்குன்னு தெரியல. எந்திரியன் படத்தில் எந்திரன் 2.0 படத்தில் 2 கையும் பிச்சு போடுவாங்க. அப்போ திரும்பி ஒன்றும் ஆகாமல் வரும். இப்போ உங்களுக்கு சவுண்டு அதிகமாக நான் பேசுவா? கேக்குதா சவுண்டே? எப்படி இருந்துச்சு சவுண்டு? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போலீஸ்காரா, இது இப்படி இருக்காது கைஸ். ரியல் கேமில் ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கும். ஏறி உட்காந்தோம்னா ஒரு ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துக்கு போகும். அந்த ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துல நம்ம ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு பறந்து போகும். இது என்ன எப்படி இருக்குது? இங்கே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் ஹெலிகாப்டர். ஆமாம், இங்கே என்ன கேஸு இருக்கும். இந்த காரில் நான் சூப்பராக ஸ்கிட் பண்ணுவேன், பார்க்குறீங்களா? எப்படி இருந்துச்சா ஸ்கிட்டு? இதுக்குள்ளே போக முடியுமா தெரியலையே. போனாலே வேஸ்ட்டு தான். போக முடியும் போல். எதுக்கு? வாங்க அந்த ஹெலிகாப்டர் அடிச்சுட்டு போகலாம். மேலே ஃபுல்லாக மேலே போகணும். ஆனால் கைஸ், நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்து இந்த கதவை திறக்க முடியும். இல்லாட்டி அந்த கேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிருப்பேன். ஓகேங்களா? அதனால் எதுக்குடா போகலன்னு கேட்கக்கூடாது. வேணுன்னா சொல்லுங்கள். திரும்பி இந்த கேமை முடிச்சு போகணும். அதுக்கு நான் திரும்பி ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன், உள்ளே போய் எப்படி இருக்குன்னு. வேணுமா? வேணும்னா கேளுங்க. கேமை முடிச்சு போகணும். அதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சாலாம் இது பண்ணக்கூடாது. இந்த ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது புது ஆள் கேட்டால் பண்ணலாம். அடுத்து இந்த ஒன்றும் இல்லை, என் பேரை சொல்லக்கூடாதுன்னியா, நல்லா சொல்லியிருப்பேன். அடுத்து வாங்க உள்ளே போவோம். டக்குன்னு போகணுங்க கேஸ், இல்லைன்னா அவ்வளோதான். இதை இடித்தா போக முடியும். என்ன இது மேலே ஏறி தாங்க கேஸ் இந்த இதுக்கு போக முடியும். இந்த பிள்ளை அப்படின்னா நம்ம இப்படியே நேராக போகணுன்னு நினைக்கிறேன். எப்படியே நேராக இந்த ரூட்டில் எப்படி நேராக போனால் வின் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ வாங்க போவோம். முடிச்சிட்டோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் சீயிங் அண்ட் பாய். குட் பாய். அடுத்த